ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிள் ஆகக்கூடிய ஒரு ஹிந்தி ஸ்க்ரீன் லைஃப் த்ரில்லர் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த படத்தோட டைட்டில் வந்து கண்ட்ரோல்னு சொல்லாமா இல்லை வந்து CTRL அப்படின்னு சொல்லாமான்னு தெரில. நான் கண்ட்ரோல் அப்படிங்கிறதே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கண்ட்ரோல் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்த்துடலாம். இந்த படத்தில் லீட் பண்ணியிருக்காங்க நம்ம அனன்யா பாண்டே. இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோயின் பேர் நீலா. ஸோ நீலாவும் ஜோவும் ரொம்ப வருஷமாக காதலிச்சுக்கிட்டு இவங்களுக்குன்னு ஒரு என்ஜாய் அப்படிங்கிற ஒரு சேனலை ரன் பண்ணி நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இவங்க ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. அதாவது நம்ம ஹீரோ இன்னொருத்தவங்களோட தொடர்புல இருப்பாங்க. ஸோ அது வீடியோல ரெக்கார்ட் ஆகி இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகி கொஞ்சம் இப்போ ரிலேஷன்ஷிப் இஷ்யூ கொஞ்சம் பிரேக்கப்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி லோன்லியா இருக்கக்கூடிய டைம்ல தான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த CTRL அப்படின்னு சொல்லப்படுற இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு AI வெப்சைட் தெரிய வருது. அந்த AI வெப்சைட்ல நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து டிசைன் பண்ணி அந்த கேரக்டர் கூட நம்ம பேசிக்க முடியும். ஸோ அப்படி ஆலன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை நம்ம ஹீரோயின் டிசைன் பண்ணி அது கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரியான சமயத்துல நம்ம ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஜோ மிஸ் ஆக இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை மூவ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்கிரீன் லைஃப் த்ரில்லரா எடுத்திருக்காங்க. அதாவது 2018ல செர்ச்னு அப்படி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட ஒரு தீம் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே படம் வந்து இந்த வெப்சைடு சோசியல் மீடியா இந்த மாதிரியான கேட்டகரியிலே படத்தை மூவ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியான ஸ்க்ரீன் லைஃப் த்ரில்லராக இந்த படத்தை எடுத்தது. அதில் இவங்க அந்த லவ் ஸ்டோரி லவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி மாதிரியா இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான சிக்கல் அதுலேயுமே இந்த ஏஐலாம் வந்துச்சுன்னா எந்த மாதிரியான ப்ராப்ளமை மாட்டுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப சென்சிபிளாக யோசிச்சு அதை ஸ்க்ரீன் லைஃப் த்ரில்லராக எடுக்க நினச்சதே கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம். அதை நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே ப்ரொடக்ஷன் வழி அடிவாங்கல. அதுலேயுமே பர்டிகுலராக அந்த கண்ட்ரோல் சொல்லப்படுற அந்த ஏஐ வெப்சைட் மூலமாக ஆலன்கிற கதாபாத்திரத்தை டிசைன் பண்ணதாக இருக்கட்டும், அது பேசுறதா இருக்கட்டும், அப்படி நம்ம கிட்ட ஒரு உண்மையா ஏஐ பேசுற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பா அதுவே குடிச்சிச்சு. பட் படத்தோட ஸ்கிரீன் பிளேவை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட்டா இருந்தாலும் கொஞ்சம் வந்து இந்த ஸ்கிரீன் லைஃப் த்ரில்லர் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல தான் கதைக்குள்ள வராங்க. ஸோ எப்போ வந்து ஜோ காணாம போறாங்களோ அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து படம் பிக்கப் ஆகுது. அதுக்கப்புறம் முடிச்சதுமே ஒரு நல்ல விதமா தான் முடிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது அனன்யா பாண்டே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவங்களுக்கு ஸ்கிரீன் டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அந்த போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருவோம். ஒரு ஒர்த் டு வாட்சபிள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க.